அனைவருக்கும் வணக்கம். அங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு சாதாரணமானதல்ல. ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் சிந்தனையையும் உணர்வுகளையும் தொடும் ஒரு ஆழமான கேள்வி அது. மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா? ஒருபுறம் மண் வாசனையுடன் கலந்த உழைப்பு, வியர்வையிலும் வெயிலிலும் விளைந்த அழகிய மன நிம்மதி, மனித உறவுகள் முகம் பார்த்து மலர்ந்த வயல்வெளி காலம். மற்றொரு புறம் டிக் என்ற சத்தத்தில் வரும் செய்தி, ஒரே ஸ்டேட்டஸில் காட்டப்படும் மகிழ்ச்சி, உலகம் உள்ளங்கையில் அடங்கிய வாட்ஸ்அப் காலம். இந்த இரண்டில் உண்மையான மகிழ்ச்சி எது? கண்களில் தெரியும் சிரிப்பா அல்லது மனதில் நிலைக்கும் நிம்மதியா? இந்த கேள்விக்கான விடையை தேடும் பயணமே இன்றைய விவாதம். நிம்மதியாக இருக்கும் நான் வெறும் வார்த்தைகளையே அல்ல, வாதங்களின் ஆழத்தையும் சிந்தனையில் நேர்மையும் மற்றும் உண்மையை தொடும் கருத்துகளையும் கவனிக்க உள்ளேன். இன்றைய இந்த விவாதத்தில் வெற்றி யாருக்கு கிடைக்கிறது என்பதை விட சிந்தனை யாருக்கு கிடைக்கிறது என்பதே உண்மையான வெற்றி. அதனால் நாம் அனைவரும் திறந்த மனதுடன் இந்த விவாதத்தை ரசிப்போம். மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா? இதற்கான பதிலை தேடி இன்று இரு தரப்புகளும் தங்கள் வாதங்களை உங்கள் முன் வைக்க இருக்கிறார்கள். முதலில் வயல்வெளி காலமே மகிழ்ச்சி மனநிறைவும் தருகிறது என்ற தரப்பிலிருந்து பேச வருபவர்கள் சகோதரி வர்ஷா, சகோதரர் வித்யுத், சகோதரர் சுதர்ஷன். அதனைத் தொடர்ந்து வாட்ஸ்அப் காலமே மகிழ்ச்சி மனநிறைவும் தருகிறது என்ற தரப்பிலிருந்து பேச வருபவர்கள் சகோதரர் லோகேஷ், சகோதரர் நிதின் சபரி, சகோதரி தக்ஷிதா. இதோ விவாதம் ஆரம்பமாகிறது. முதலில் வயல்வெளி காலம் தரப்பிலிருந்து முதல் பேச்சாளரை மேடைக்கு அழைக்கிறேன். இன்றைய விவாதம் ஒரு வெற்றி தோல்வி போட்டியாக மட்டும் இல்லை, இது ஒரு தலைமுறைகளுக்கு இடையேயான உரையாடல் என்று சொல்லலாம். ஒருபுறம் வயல்வெளி காலத்தை ஆதரித்தவர்கள் மனிதனை எப்படி சீராக்கியது, உழைப்பு எப்படி மன நிறைவை தந்தது, உறவுகள் எவ்வாறு உயிரோடு இருக்கின்றனர் என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். மற்றொரு புறம் வாட்ஸ்அப் காலத்தை ஆதரித்தவர்கள் தொழில்நுட்பம் எவ்வாறு உலகை அருகில் கொண்டு வந்தது, அறிவு எப்படி விரைவாக கிடைக்கிறது, தொடர்பு எவ்வாறு எல்லைகளை கடந்தது என்பதை தெளிவாக விளக்கினார்கள். இருதரப்பின் வாதங்களிலும் ஒரு முக்கியமான உண்மை வெளிப்பட்டது. மகிழ்ச்சி என்பது காலத்தால் வருவதல்ல, மனநிறைவு என்பது தொழில்நுட்பத்தால் மட்டுமே வருவதும் அல்ல. வயல்வெளி காலம் நமக்கு உழைப்பின் மகத்துவத்தை எடுத்துரைத்தது. வாட்ஸ்அப் காலம் நமக்கு வாய்ப்புகளின் உலகத்தை திறந்து வைத்தது. அப்படி என்றால் எது சிறந்தது என்று எப்படி தீர்ப்பளிக்க முடியும்? நீதிபதியாக இருக்கும் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். வயல்வெளி காலத்தின் மனிதநேயத்தை வாட்ஸ்அப் காலத்தின் வசதிகளுடன் இணைத்து வாழ்ந்தால்தான் உண்மையான மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும். தொழில்நுட்பம் நமக்கு உதவியாளாக இருக்க வேண்டும், நீதிபதியாக அல்ல, அதிபதியாக அல்ல. இந்த விவாதம் முடியும் முன் நம் மனதின் ஆழத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு கேள்வி ஒன்றுதான். இன்றைய காலகட்டத்தில் நான் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேனா அல்லது மகிழ்ச்சியாக நடிக்கிறேனா என்பதுதான். அனைவருக்கும் மீண்டும் என் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த விவாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.